இந்த இரு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்களே, மற்ற 2 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத், இன்னொரு வேட்பாளர் தேமுதிக கட்சியை சார்ந்த சிவக்கொழுந்து, இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சிவக்கொழுந்து அவர்கள் பண்ருட்டி தொகுதிக்கு என்ன செய்திருக்கின்றார் என்ற கேள்வி நீங்க எல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். வந்தார்னா ஏதாவது ஒரு சின்ன துரும்பு, ஏதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் அவரால் இந்த தொகுதிக்கு ஏற்பட்டிருக்கிறதா? மீண்டும் இங்கே போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற வேட்பாளராக. இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும். மற்றொரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஷ்ணு பிரசாத். ஆம், என்னுடைய மைத்துனர் தான். மச்சான், மச்சானா பச்சானா, பச்சான் தான், தங்கர் பச்சான். விஷ்ணு பிரசாத் அவருடைய சொந்த ஊரு திருவண்ணாமலை மாவட்டம். அவர் இருக்கிறது சென்னை. இங்க என்ன வேலை அவருக்கு? உங்களுக்கும் கடலூருக்கு என்ன சம்பந்தம்? தங்கர் பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த மண்ணை நேசிக்கிறவர், இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறவர். திரைப்படத்தில், அதாவது இந்தியாவுடைய திரைப்பட துறையில 100 ஆண்டுகள் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 100 ஆண்டுகளில் யாராவது, தமிழ்நாட்டை சார்ந்த யாராவது கடலூர் மாவட்டத்தை பற்றியோ அல்லது பண்ருட்டி இந்த மண்ணை பற்றி யாராவது சினிமால எடுத்திருக்காங்க? சினிமா எடுத்துறாங்க, சினிமால சொல்லியிருக்காங்களா? ஒரே ஒரு நபர், யாரு? உங்களுடைய தங்கர் பச்சான். ஏன்? அந்த அளவுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவர், உணர்வுபூர்வமா நேசிக்கிறவர். இந்த மக்களுடைய, கடலூர் மக்களுடைய வாழ்வியல், இந்த மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், விவசாயம் அத்தனையும் அவருடைய திரைப்படங்களில் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வருபவர் தங்கர் பச்சான் அவர்கள். பொதுவா சினிமானா நம்ம என்ன, கொங்கு பாஷை, கொங்கு மண்டலத்தை பத்தி காமிப்பாங்க, சின்ன கவுண்டர் படம் அப்படி எல்லாம் காமிப்பாங்க. இல்ல தென்பாண்டி சீமை, மதுரை, திருநெல்வேலி அப்படி அருவாகிரம் காமிப்பாங்க. இல்ல சென்னை மெட்ராஸ் பாஷை, சென்னையில் இருக்கிற அந்த மொழியை காமிப்பாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் அவர் சினிமாவில் யாரை பத்தி காமிக்கிறாரு? உங்களை பத்தி காமிக்கிறார். உங்களை பத்தி, உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய லைஃப் ஸ்டைல். அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்ப யாரை நீங்க தேர்வு செய்யணும்? தங்கர் பச்சான். தங்கர் பச்சான் அவர் இங்கே அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் சினிமா மூலமாக உலக புகழ் பெற்றிருக்கின்றார். சினிமா மூலமாக நல்லா அவருக்கு வருமானம் நிறைய வந்திருக்கு. இதுல வந்துதான் வருமானம் சம்பாதிக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஆனாலும் ஏன் வந்திருக்கிறார்? நான் கேட்டு கேட்டு பார்த்தேன்னு சொல்றார். அவர் சொல்றார் அவருக்கு எல்லா முதலமைச்சரும் தெரியும். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர்ல இருந்து, கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து, எடப்பாடி பழனிசாமியில இருந்து, இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், எல்லா முதலமைச்சரும் தெரியும். அவர்கிட்டயும் அவர் சொல்ற, எங்கிட்ட சொல்றார், மாறி மாறி அவர்கிட்ட போய் என் மண்ணை காப்பாத்துங்க, மக்களை காப்பாத்துங்க, தண்ணி. அவர் சொல்லுவார் என்ன சொன்னார், சின்ன வயசுல அவருக்கு 4-5 வயசுல வீட்டு கடகால் எடுப்பாங்களாம். எடுத்தா அப்படியே தண்ணி அப்படியே பிச்சுட்டு மேல வரும். தண்ணூத்துனா என்ன? ஆர்டிசியன் வெல். உலகத்தில் 2 இடத்துல தான் அந்த ஆர்டிசியன் வெல் இருக்குது. ஒண்ணு நம்முடைய நெய்வேலி பண்ருட்டியில, அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இன்னும் ஆஸ்திரேலியா இருக்கு, ஆனா இங்க முடிஞ்சு போச்சு. 800 அடிக்கு போச்சு தண்ணி. அதற்கு காரணம் யாரு? என்எல்சி. அந்த என்எல்சி காரணம் யாரு? திமுக, அண்ணா திமுக. இவர்கள் அரசியல் இருப்பதே வியாபாரம் செய்வதற்காக, வணிகம் செய்வதற்காகத்தான். அதனால இதெல்லாம் இன்னும் நான் எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. இன்னும் நான் திட்டுக்குடி போகணும், இன்னும் நீண்ட காலம் இருக்கு. நான் தங்கர் பச்சான் அவருடைய வெற்றி விழாக்கு நான் பேசுறேன், மறுபடியும் பேசுறேன். அதனால நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் ஒரு விவசாயி, இன்னைக்கு காலையில கூட விவசாயம் முடிச்சுட்டு தான் வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு விவசாயி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், நல்ல ஒரு நேர்மையானவர், துடிதுடிப்பானவர், ஒரு போராளி, அடிப்படையிலே ஒரு போராளி, சமூக நீதி போராளி நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.